guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட் வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் கேர் தான் பண்ண போறோம். சோ ஒரே ஒரு இன்கிரிடியன்ட் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ வீட்ல இருக்கிறது காமன் திங் தான், வீட்ல எப்பவுமே இருக்கும். அதை வச்சு தான் ஒரு ஃபேஸ் கேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ண போறோம் நம்மளோட ஸ்கின்னை. செகண்ட் ஸ்க்ரப் பண்ண போறோம். தேர்ட் பேக் போட போறோம். ஃபோர்த் கொஞ்சம் பிரைட்டன் பண்ண போறோம். அவ்வளவுதான் பண்ண போறோம் வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட் வச்சு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஸ்கின் எப்படி இருக்கு பாருங்களேன். நிறைய ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இப்ப இருக்க வீடியோக்கும் நீங்க போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோலாம் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் நல்லா எந்த வேற அந்த பிம்பிள் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அங்கங்க பிளாக் மார்க்ஸும் அதுவும் இருக்காது. பட் இப்ப இங்க பாருங்க, நல்லா ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ எதனால என் ஸ்கின்னு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு பிளாக் போடுறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிளென்ஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன கிளென்ஸ் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம நார்மல் மில்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மில்க்கை எடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஃபேஸை வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம கிளென்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா டிப் பண்ணிக்கோங்க மில்கில். பஞ்சு எடுத்துகிட்டு அந்த மில்கில் டிப் பண்ணி ஃபேஸை நல்லா தொடச்சிக்கிற மாதிரி பண்ணுங்கள். இது கிளென்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபேஸை கொஞ்சம் நல்லா தொடச்சிக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா தொடச்சிட்டு அது கொஞ்சம் 2 மினிட்ஸ் கிட்ட ஒரு காய விடுற மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாலில் நான் நல்லா ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரப் தான் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்புக்கு வீட்டில் இருக்க காஃபி பவுடர், எந்த காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே சுகர் போட்டுக்கோங்க. ஆலிவேரா ஜெல் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டரில் வாஷ் பண்ணி ஃபேஸை தொடச்சிக்கிட்டேன். இப்போ ஸ்க்ரப்பு தான் பண்ண போகிறோம். இதில் எந்த காஃபி பவுடர் வேணால் போட்டுக்கோங்க, சுகர் போட்டுக்கோங்க, ஆலிவேரா ஜெல், அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, சுகர் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கணும். நல்லா ஃபேஸில் நம்ம ஸ்க்ரப் பண்ணிப்போம். நல்லா சர்க்குலர் மோஷனில் நம்ம பண்ணிக்கலாம். அந்த சுகர் தெரியுதா பார்த்தீங்களா, அதே ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். நல்லா சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இது அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. நல்லா காயணும். இது நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் சாதாரணமாகவே எங்கேனாச்சும் வெளியே போகிறீங்கன்னா கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, சாதாரணமாகவே நீங்கள் எதனா ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா டக்குன்னு இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோனஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்ணுக்குள்ளே போயிடுச்சுப்பா. ஓகே, இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போவே பார்த்தீங்களா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ தெரியுது. ஏன்னா இந்த காஃபி பவுடரு, ஆலிவேரா ஜெல்லு, அது ரெண்டு மட்டும் போட்டே நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா கூட சூப்பராக உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். ஸோ இல்லை நீங்கள் சுகர் போட்டு ஸ்க்ரப் மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்கின்னு.
ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம். ஸோ அந்த பேக்குக்கு வந்து அரிசி மாவு, இதில் கொஞ்சோன்னு வந்து மஞ்சள் தூள், பால் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இருக்கணும், கட்டியாக. ஓகே, ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டால் இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இருக்கு, ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட்டன் பண்ண போகிறோம். ஓகே, லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஜஸ்ட் மில்க் எடுத்துக்கோங்க, தேன் எடுத்துக்கோங்க, ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு பாலும் தேனும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தேன் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது, அவுட்லயும் சரி இங்கேயும் சரி. ஓகே, நல்லா ஃபேஸை வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதுவும் நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். இது ஒரு 2 மினிட்ஸ்ல நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஸ்கின்னு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட்டட். வீட்டில் இருக்க ப்ராடக்ட் வச்சு ஒரு 4 ஸ்டெப் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் பால் இருக்கும், சுகர் இருக்கும், காஃபி பவுடரும் இருக்கும், தேனும் இருக்கும், ஸோ அரிசி மாவும் இருக்கும். இதை வச்சு சூப்பராக நம்ம வந்து வீட்டிலேருந்தே ஸ்கின் கேர் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ இது முடிச்சுட்டு வந்து எதனா வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்தோம் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வந்து ஐஸ் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து ஸ்கின்ல வச்சு 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 சர்க்குலர் மோஷன்ல ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. பாய்.